ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் பேரடைஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு மட்டன் குருமா தான் குக்கர்லேயே ரெடி பண்ண போகிறோம். நான் ஒரு 1 kg மட்டன் எடுத்து இந்த அளவுக்கு பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போனா தான் நல்லாயிருக்கும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு. என்னென்னா தேங்காய் சிரட்டை இந்த மாதிரி ஒரு 4ஆ 3ஆ உடச்சி எடுத்துக்கோங்க. அந்த பீஸை அங்கங்கே போட்டு விட்டுட்டு எப்பவும் போல் குக்கரில் மட்டனுக்கு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துடும். ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நல்லா ஜூஸியாக சாஃப்டாக நமக்கு மட்டன் குக் ஆகி வரும். அதுக்காக தான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 12 விசில் போல் என்னோடய இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கேப்பில் நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதை தவிர்த்து நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கரம் மசாலாவில் வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மை மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு திக்னஸாக கிடைக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் ஓரளவுக்கு கம்மியாக தான் தேங்காய் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அரைக்கிற வேலை முடிஞ்சு அடுத்தது நம்ம ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கைப்பிடி கொத்தமல்லியும், 1/2 கைப்பிடி புதினாவும், 2 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ தாளித்து விட்டுறலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சுன்னு. தேங்காய் சிரட்டை போடுறப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக வெந்துடும். அதே மாதிரி நம்ம நார்மலாக குக் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை போட்டு குக் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் சிரட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த கறியிலேருந்து கொழுப்பு இருக்கும் இல்லையா, அதுலேயே எண்ணெய் நிறையா விட்டுருந்தது. ஸோ தாளிக்கும் போது நம்ம கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் மட்டும் நான் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வெடித்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை கொஞ்சமாக தண்ணி கலந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி, புதினாவையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமில் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணும்போது தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கறியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பீசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் வந்து தயிர் நான் ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து இன்னும் சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மட்டன் குருமாவுக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி தான் நான் விசில் விட போகிறேன். அதனால் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இந்த டைமில் கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் அலாசி எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ திக்னஸ்க்காக அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் மட்டும் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ஒரு மட்டன் குருமா ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஈஸியாக இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய்.